சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களின் போராட்டம் ஒத்திவைப்பு. தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் மு. வரதராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மு. வரதராஜன் அவர்கள் பேசும்போது, அங்கன்வாடி மையங்களில் பணிபுரிந்து கிராம சுகாதார செவிலியர் பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 27/12/2021 முதல் 31/12/2023 முடிய பயிற்சி முடித்த அங்கன்வாடி பணியாளர்கள் சுமார் 326 பேருக்கு அப்பணி வாய்ப்பு அளிக்காததினால் 2 ஆண்டு காலம் ஊதியத்தை இழந்து துறையில் வழங்கக்கூடிய பதவி உயர்வு பணி வாய்ப்பினை பறிகொடுத்து பாலைவனத்தில் பரிதவிக்கும் மான்களைப் போல் சிக்கி தவித்து தற்கொலை முயற்சிக்கு செல்லக்கூடிய அளவிற்கு அவலநிலை உருவாகியுள்ளது. இச்செய்தி எனது கவனத்திற்கு வந்தவுடன் அரசின் கவனத்திற்கு கொண்டு வரும் பொருட்டு, அதாவது MRB நிபந்தனை இல்லாமல் பயிற்சிக்கு சென்று பயிற்சியில் உள்ள நேரத்தில் 10 மாதங்கள் கழித்து MRB முறை வந்ததினால் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதை MRB என்ற அடிப்படையில் தேர்வு செய்வோம் என பயிற்சியில் சேரும்போது இல்லாததினால் அந்த உத்தரவு இவர்களுக்கு பொருந்தாது என சுட்டிக்காட்டி பாதிக்கப்பட்டுள்ள பணியாளர்களுக்கு பணி வழங்க கோரி அரசின் கவனத்திற்கு கொண்டு வரும் பொருட்டு எதிர்வரும் 21/2/2026 அன்று நடத்துவதாக இருந்த பாடைக்கட்டி போராட்டம் இன்று 18/1/2026 சட்டமன்றத்தில் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் எஞ்சியுள்ள கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களை நிரப்புவதாக அறிவித்துள்ளதால் நாங்கள் நடத்த இருந்த போராட்டத்தை ஒத்திவைக்கிறோம் என இதன் மூலம் பணிவுடன் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி முடித்த பணி வாய்ப்பு கிடைக்காமல் பாதிப்புக்கு உள்ளாகிய சகோதரிகளுக்கு வணக்கம் பல. நாம் எதிர்வரும் 21/2/2026 அன்று தேனாம்பேட்டை DMS அலுவலகத்திலே அங்கன்வாடி மையங்களில் பணிபுரிந்து அலுவலர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 27/12/2021 முதல் 31/12/2023 வரை கிராம சுகாதார செவிலியர் பயிற்சியில் இருந்தீர்கள். அந்த பயிற்சி காலத்தில் ஏறத்தாழ பயிற்சி காலத்தில் ஒரு 10 மாதங்கள் கழித்து MRB என்ற அரசாணை வெளியானது. பயிற்சியில் சேரும் பொழுது நமக்கு MRB என்ற நிபந்தனைகள் இல்லை. ஆனால் பயிற்சியில் சேர்ந்து 10 மாதங்கள் பிறகு வந்த MRB நடைமுறையை இன்றைய தினம் மருத்துவ தேர்வு வாரியம் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இனத்தின் அடிப்படையிலும் மதிப்பெண் அடிப்படையிலும் தேர்ந்தெடுக்கப்படுவதால் ஏறத்தாழ 356 பேருக்கு இன்று வரை கிராம சுகாதார செவிலியர் பணி வாய்ப்பு கிடைக்காத ஒரு அவல நிலை ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நமது சகோதரிகள் ஏறத்தாழ 1.5 மாத காலமாக சென்னை நோக்கி அலைகடலென புறப்பட்டு ஆங்காங்கே வந்து குவிந்து தங்களுடைய குமுறல்களை என்னிடம் தெரிவித்தீர்கள். என்னுடைய கவனத்திற்கு வந்ததற்கு பிறகு நான் உங்களை மாண்புமிகு துறை அமைச்சர் அவர்கள் அழைத்து சென்று துறையினுடைய செயலாளரும் துறையினுடைய இயக்குனர் அவர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஏவா வேலு அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற அந்த ஆய்வுக் கூட்டத்திலே, கோரிக்கை ஆய்வுக் கூட்டத்திலே தங்களுடைய பிரச்சனைகளை பிரதான கோரிக்கையாக அங்கே எடுத்து எம்பினேன் என்பது தங்கள் அனைவருக்கும் தெரியும். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்திக்கும் பொழுது கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி முடித்தவர்களையும் 2 சகோதரிகளை முதல்வரை சந்திக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கினேன். அதே சமயம் அதற்கு பிறகு நம்முடைய பணியாளர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை என்ற நிலைமை இருந்த அச்சத்தினை நீக்கும் வகையிலே ஓரளவு பணி வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சூழ்நிலை உருவானதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு நாம் நன்றியும் தெரிவித்தோம். ஆனால் அதன் பிறகு தொடர்ந்து ஏறத்தாழ 356 பேருக்கு அதிலே பணி வாய்ப்பு கிடைக்காமல் இன்று வரை தாங்கள் பாலைவனத்தில் பரிதவிக்கும் மான்களைப் போல் சிக்கி தவிக்கின்ற நிலைமையினை உணர்ந்து நேற்றைய தினம் நம்ம அவசரமாக
ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணம் நம்முடைய அதிகாரிகளே என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் துறை தேர்ந்தெடுத்துவிட்டு இன்றைய தினம் மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தை இந்த அலுவலர்கள் கை காண்பித்து நம்முடைய பணியாளர்களை திசை திருப்புவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் அதற்காக அவசரமாக வழக்காடு மன்ற செல்லும் முடிவிலையும் நாம் நீண்ட காலமாக அந்த முடிவுகளை எட்டாமல் இருந்தோம். ஆனால் நேற்றைய தினம் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது. அதன் அடிப்படையில் தான் இந்த பாடைகட்டு போராட்டம் என்பதனை அறிவித்தோம். நேற்றைய தினம் அந்த தேனாம்பேட்டை அலுவலகம் முன் அங்கன்வாடி பணியாளர்கள் கிராம சுகாதார செவிலியராக பயிற்சிக்கு சென்ற பிறகு 2 ஆண்டு காலம் ஊதியத்தை இழந்து, தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி உயர்வினை இழந்து, பல்வேறு கடன் சுமைகளுக்கு மத்தியிலே 2 ஆண்டு காலம் குடும்பத்தை பிரிந்து தங்களுடைய சொந்த செலவிலேயே தாங்கள் பணம் செலுத்தி உணவு செலவிற்கும் பணம் செலுத்தக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டு இன்றைய தினம் அரியலூர் மாணவி போல் தற்கொலை முயற்சிக்கு செல்லக்கூடிய நிலைமையெல்லாம் நம்முடைய சகோதரிகளுக்கு ஏற்பட்ட அவலநிலை பார்த்து நாம் பாடைகட்டு போராட்டம் என்பதை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக முடிவெடுத்தோம். ஆனால் அதே சமயம் நேற்று இரவு அவசர வழக்காக இந்த 3வது பேட்சில் உள்ளவர்களுக்கு மட்டும் எம்ஆர்பி என்ற விதிமுறை பொருந்தாது என்பதனை சென்னை உயர்நீதிமன்றத்திலே அவசர வழக்காக தொடுக்க வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம். 4வது பேட்சிலும் 3வது பேட்சையும் இணைத்து சில வழக்கறிஞர்கள் மதுரை நீதிமன்றத்திலே இணைத்து போட்டதினாலே பல்வேறு குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு 3வது பேட்சுக்கு பெறக்கூடிய அந்த வாய்ப்பும் இழந்து அந்த வழக்குகளை எல்லாம் டிஸ்மிஸ் ஆகப்பட்ட என்ற செய்தி என்னுடைய காதுக்கு எட்டியது. ஆனால் இன்றைய தினம் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே எஞ்சியுள்ள கிராம சுகாதார செவிலியர் காலி பணியிடங்களையும் கலந்தாய்வு கூட்டம் நடத்தி ஓரிரு தினங்களில் அப்பணியிடங்களும் நிரப்பப்படும் என தெரிவித்துள்ளதன் அடிப்படையிலே நாம் நடத்த இருந்த பாடைகட்டி போராட்டத்தை தற்போது ஒத்தி வைத்துள்ளோம். சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுவதையும் தற்போது ஒத்தி வைத்துள்ளோம். நாளைய தினம் அரசினுடைய சுகாதாரத்துறையினுடைய செயலாளர்களிடம் நாம் பேசி முடிவெடுத்து இந்த ஓரிரு நாட்களில் நிரப்பக்கூடிய காலி பணியிடங்களிலே நம்முடைய பணியாளர்களுக்கு அந்த 356 பேருக்கும் கிடைக்கக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்வோம் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வழக்கு நிதியாக தாங்கள் ஒரு 3000 ரூபாய் ஏறத்தாழ ஒரு 7 பேர் 8 பேர் எனக்கு அனுப்பியிருந்தீர்கள். அந்த வழக்கு நம்ம தொடராதனால் அந்த வழக்கு நிதியினை தங்களுடைய வங்கி கணக்குகளை தெரிவித்தால் அந்த வங்கி கணக்கிற்கு தாங்கள் செலுத்திய 3000 ரூபாய் பணமும் திருப்பி அனுப்பப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தினம் அரசு துறை செயலாளரிடம் பேசிவிட்டு அவர்களுடைய நம்முடைய பணியாளர் நியமனங்களை எந்த விதத்தில் கூறுகிறார்கள், எந்த அடிப்படையில் எடுக்கப் போகிறார்கள் என்ற விவரத்தினை தெரிந்து கொண்டு மாண்புமிகு அமைச்சர் சொன்ன கருத்தை ஏற்று ஓரிரு தினங்கள் நாம் பொறுத்திருந்து அவ்வாறு சொன்னபடி நடக்க தவறினால் நாம் அடுத்த கட்டமாக போராட்டத்தை தொடரலாம் என முடிவெடுத்துள்ளோம்.